போனதுலேருந்து நம்ம நந்தினியை வந்து எப்படியாவது கடத்தணும். அது மட்டும் கிடையாது, அந்த நந்தினியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதாகர் பார்த்தீங்கன்னா அலைஞ்சுக்கிட்டே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, நந்தினி சூர்யா ஊருக்கு போனதுலேருந்து ரொம்ப நல்லா வந்து இருக்காங்க. ஆனாலுமே வந்து இந்த சுந்தரவல்லி சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு. நந்தினியை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் வந்து திருவிழா அப்படிங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம நந்தினி அதுக்கப்புறம் புனிதா 2 பேருமே வந்து கடத்தெருவுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து சுதாகர் வந்து அவங்க முன்னாடி வருவாங்க. "என்ன நந்தினி, எப்போ ஊருக்கு வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ஸோ புனிதா வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, உன்னோட வேலையெல்லாம் இங்க வந்து வச்சுக்காத. உன் வேலை என்னமோ அத மட்டும் பார்த்துட்டு போ. எதுக்கு தேவையில்லாம எங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஸோ இத கேட்டுட்டு நம்ம சுதாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாரு நந்தினி, நீ பண்ண ஒரு கேவலமான விஷயத்துக்கு அன்னைக்கே உன்னை நான் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன்னை தேடி நான் எப்படியாவது சென்னைக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்னமோ நல்ல நேரம் போல இருக்கு. கரெக்டாக நீயே வந்து கிளம்பி இங்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு புனிதாவுக்கு கோபப்பட்டு, என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, புனிதா நீ சும்மாரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நந்தினி பேசுகிறாங்க. இங்கே பாரு, நீ வந்து தோட்டக்காரன் தான். உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாமல் எங்ககிட்ட வந்து பேசுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டே அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினி சொல்கிறாங்க. சரி சரி, நீ எவ்வளோ இப்போ என்ன வேணாலும் பேச, ஆனால் இந்த திருவிழா முடிகிறதுக்குள்ளே உன் வீட்டில் ஒரு சாவு நடக்கும். அதுக்கு காரணமும் நான் தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை நான் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவேன் மட்டும் நினைக்காது அப்படிங்கிற மாதிரி சுதாகர் பார்த்தீங்கன்னா நந்தினியை பார்த்து பயங்கரமாக வந்து மிரட்டிட்டு வந்து போயிடுவாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, உன்னால் முடிஞ்சதை நீ போய் பார்த்துக்கோடா, பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு நம்ம நந்தினியும் ரொம்ப தைரியமாக வந்து பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புனிதா வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து சுதாகர் இந்த மாதிரி வந்து மிரட்டின விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது மாமா, அந்த சுதாகர் வந்து ரொம்பவே மோசமான ஆளாக இருக்காரு. நந்தினி அக்காவை வந்து மிரட்டினது மட்டும் கிடையாது, இந்த திருவிழா முடிகிறதுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சாவு விழும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா, ஒரு வேளை நந்தினி அக்காவுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இங்கே பாரு முரிதா, நீ எதுக்கு அவனை பற்றிலாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க? அவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் அக்கா கூட துணையாக இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் என் நந்தினிக்கு ஏதாவது ஆக நான் விட்டுருவேனா அப்படின்னு நம்ம சூர்யா வந்து பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா நேராக சுந்தரவல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணாரு. ஏம்மா தாய்க்குலமே, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட புரியாத? நாங்கள் 2 பேரும் ஊருக்கு வந்து சந்தோஷமாக தானே இருக்கோம். உங்கள் ஒட்டு வேணாம், உறவு வேணாம், சொத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கோம்ல. எதுக்கு தேவையில்லாமல் அந்த சுதாகரை கிளப்பி விட்டு இப்படி நந்தினிக்கும் சரி எனக்கும் சரி பிரச்சனையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து பயங்கரமாக கத்தும்போது, டேய் என்னடா உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன்னையா அந்த தோட்டக்காரியையும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா நான் இங்கேயே பண்ணியிருப்பேன். நீங்கள் ஊருக்கு போகும்போது நான் எதுக்கு பண்ணணும்? தேவையில்லாமல் ஏன் மேலெல்லாம் பழிய போடாத, வைடா ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கோவப்பட்டு ஃபோனையும் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து அத்தா சார், எதுக்கு இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க? விடுங்க அத்தா சார், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நந்தினி, நீ எதை பற்றியும் நினச்சும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன பயம் அத்தா சார், அதான் நீங்கள் என் கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஸோ உடனே இந்த சுந்தரவல்லி பார்த்தீங்கன்னா அந்த சுதாகருக்கு ஃபோன் பண்ணி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு இருக்க மாட்டியா? எங்கள் தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்காக தானே உன்னை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதை விட்டுட்டு நீ கண்ட கண்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னம்மா நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அந்த தோட்டக்காரி நந்தினி கிட்ட போயிட்டு நீ வம்பு பண்ணியா, என் பிள்ளைகிட்டையும் அவகிட்டையும் நீ தேவையில்லாமல் போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எதுக்கும்மா அவங்கக்கிட்ட போயெல்லாம் பண்ண போகிறேன், சும்மா நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுதாகர் சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி காணாமல் போயிட்டா அதுக்கு காரணமே இந்த நந்தினி தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே பேச்சுவாக்கில் இதை ஆரம்பித்தோடனே நம்ம சுந்தரவல்லிக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. அந்த தோட்டக்காரியை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் தப்பிச்சு வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டா. ஆனாலும் அவளை நான் சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க. என்னம்மா நீங்களே இப்படி அவன் மேலே கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் பின்ன அவன் மேலே எனக்கு கோவம் இல்லாமையா இருக்கும், அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாம்மா எனக்குமே அதாம்மா தோணுது. ஏன்னா என்னை அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தியிருக்கா, அவளை நான் சும்மாவே விட போகிறது கிடையாது, அவளை ஏதாவது நான் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்போ இவன் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவனை வச்சு நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நந்தினியை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு அதுக்கான பணம் எல்லாத்தையுமே நான் தரேன், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் சூர்யாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. சூர்யா
சூர்யாவுக்கு தெரியாம தான் நந்தினியை ஏதாவது நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நான் வந்து பண்ணிடுறேன், நல்லபடியாக பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதாகர் ஃபோனை வச்சிடறாரு. ஸோ இதுக்கப்புறம் திருவிழா வேலையெல்லாம் ரொம்பவே சூப்பராக களை கட்ட ஆரம்பிக்குது. நந்தினிக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரப்போகுது, சுதாகர் அதை எப்படி பண்ண போகிறா, அண்ட் சூர்யா இதுக்கெல்லாம் எப்படி பதிலடி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.